தமிழக தலைமைச் செயலாளர் வீட்டிலும் அவரது உறவினர்கள் வீடுகளிலும் தொடர்ந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சோதனையில் தொழிலதிபர் சேகர் ரெட்டியுடனான தொடர்பு பற்றி முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய விவரங்களோடு செய்தியாளர் மகாலிங்கம் இணைந்திருக்கிறார். மேலும் தியாகச்செம்மல் மற்றும் ஸ்டாலின் ஆகியோரும் இதுகுறித்த விவரங்களை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார்கள். முதலில் செய்தியாளர் மகாலிங்கம் பொன்னுசாமியிடம் பேசலாம். மகாலிங்கம், ராமமோகன ராவ் அவரது உறவினர் வீடுகளில் நடைபெறும் சோதனைகள்ல பறிமுதல் செய்யப்பட்டவை என்னென்ன? இன்று காலை 7 மணி முதல் சுமார் 11 இடங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வருமான வரி புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் நம்மிடம் சொல்லியிருக்கிறார்கள். சென்னையிலும் சித்தூரிலும் இந்த சோதனை நடத்தப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சோதனையின் போது கிட்டத்தட்ட 5 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அதே போல 13 கோடி ரூபாய் பணம் என்பது பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் இவை அனைத்தும் புதிய வகை நோட்டுகள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது குறித்து அடுத்த கட்ட விசாரணை என்பது இரவு முழுவதும் தொடர்ந்து நடைபெற இருப்பதாகவும் அதிகாரி தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் ராமமோகன் ராவினுடைய மகன் விவேக் 5 கோடி ரூபாய் வருமானத்தை இதுவரை மறைத்து வந்ததாகவும் அதை ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். மேலும் சேகர் ரெட்டியிடமிருந்து ராமமோகன் ராவ் மற்றும் ராமமோகன் ராவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அவரது மகன் ஆகிய இருவரும் சேர்ந்து 17 கோடி ரூபாய் மதிப்புள்ள பணத்தை மற்ற ஆவணங்களை பெற்றதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கான ஆதாரங்கள் இருப்பதாகவும் வருமான வரித்துறை அதிகாரிகள் உறுதிப்பட தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த அம்சங்களை எல்லாம் கருத்தில் கொண்டு பார்க்கும் பொழுது தமிழகத்தினுடைய தலைமைச் செயலராக இருந்து வரும் ராமமோகன் ராவ் மற்றும் அவரது மகனுக்கு எதிராக இந்த சோதனை என்பது வலுவாக அமைந்திருக்கிறது என்றுதான் பார்க்க வேண்டியது இருக்கிறது. தொடர்ந்து சேகர் ரெட்டி மற்றும் அவரது சகாக்களுடைய வீடுகளிலிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட ரொக்கம் மற்றும் தங்கத்திற்கும் ராமமோகன் ராவ் மற்றும் அவரது மகனுக்கும் தொடர்பு இருப்பதாகவும் அதற்கான ஆதாரங்கள் இருப்பதாகவும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த விஷயத்தையெல்லாம் கூர்ந்து அதிகாரிகள் கவனிக்கிறார்கள். மேலும் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தற்போதைய வரைக்குமான தகவல் தான் இது என்றும் தொடர்ந்து விசாரணை செல்லும் என்றும் விசாரணைக்கு பிறகு இன்னும் பல்வேறு தகவல்கள் வெளியாகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. 11 இடங்களில் சோதனை என்பது செய்யப்பட்டிருப்பதாக சொன்னாலும் கூட இன்னும் சோதனையினுடைய விசாரணையினுடைய வளையம் விரிய வாய்ப்பு இருப்பதாகவும் வருமான வரித்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வெங்கட், இணைப்பில் இருங்கள். மகாலிங்கம், தமிழக தலைமைச் செயலகத்திலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டுள்ளனர். இதுகுறித்த தற்போதைய தகவல்களுடன் செய்தியாளர் ஸ்டாலின் இருக்கிறார். ஸ்டாலின், தலைமைச் செயலகத்தில் எப்போதிலிருந்து சோதனை தொடங்கியது? முழுமையான விவரம் என்ன? தற்போதைய நிலவரம் என்ன? வெங்கட், சென்னை தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலர் ராம்மோகன் ராவ் அவருடைய அறையில் தொடர்ச்சியாக வருமான வரித்துறையினர் தங்களுடைய சோதனைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இன்று மதியம் 2:25 மணி அளவில் வருமான வரித்துறை அதிகாரிகள் 3 வாகனங்களில் நேரடியாகவே தலைமைச் செயலகம் வந்தார்கள். அவர்கள் வருகை தந்த பொழுது தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கூட ஒரு முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டு வந்தார். தமிழக முதல்வர் தலைமைச் செயலகத்தில் இருந்த பொழுதே தற்போது தலைமைச் செயலர் ராம்மோகன் ராவ் அவருடைய அறையில் தொடர்ச்சியாக சுமார் 5 மணி நேரமாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போதைய நிலையில் கிடைத்த முதற்கட்ட தகவல் அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்றால் அவருடைய அறையில் இருந்த அந்த கணினியில் இருந்த ஹார்ட் டிஸ்கை தற்போது அவர்கள் சோதனை செய்து வருவதாகவும் பல்வேறு மின்னஞ்சல்கள் தலைமைச் செயலர் அவர்களின் மின்னஞ்சல் முகவரியை தற்போது அவர்கள் சோதித்து வருவதாகவும் தொடர்ச்சியாக தகவல் கிடைத்துள்ளன. சுமார் 15க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் தொடர்ச்சியாக சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு துணை ராணுவ படையினர் தகுந்த பாதுகாப்பு அளித்தனர். அது மட்டுமல்லாமல் தலைமைச் செயலகத்தை பொறுத்தவரை தமிழக காவல்துறையினரும் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த சோதனையை பொறுத்தவரை வரலாற்றில் இல்லாத ஒரு முக்கிய சம்பவமாக பார்க்கப்படுகிறது. இதுவரை 44 தலைமைச் செயலர்கள் தமிழக அரசில் பொறுப்பு வகித்துள்ளார்கள். ராம்மோகன் ராவை சேர்த்து சரியாக ஒரே நபர் இந்த தலைமைச் செயலர் ராம்மோகன் ராவ் இல்லத்தில் தான் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டுள்ளார்கள். அதாவது பொறுப்பில் இருக்கும் ஒரு தலைமைச் செயலரின் இல்லத்திலும் அவருடைய அலுவலகத்திலும் வருமான வரித்துறை சோதனை மேற்கொள்வது இதுதான் வரலாற்றிலேயே முதல் முறை. தொடர்ச்சியாக 5 மணி நேரம் சுமார் 5 மணி நேரம் இந்த சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நிச்சயமாக இன்னும் 2 மணியிலிருந்து 3 மணி வரை நிச்சயமாக 3 மணி நேரத்துக்கு மேலாக இந்த சோதனையானது நீடிக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்க்கட்சி தலைவர் உட்பட பல்வேறு தலைவர்களும் தலைமைச் செயலாளரின் மீது நடவடிக்கையை கோரி அறிக்கைகளை விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தலைமைச் செயலாளரை மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? நடவடிக்கைகள் குறித்து என்ன பேசப்படுகிறது?
வெங்கட், அதாவது ஒரு அரசு அதிகாரி மீது ஊழல் குற்றச்சாட்டோ அல்லது பிற குற்றச்சாட்டுகளோ சுமத்தப்படும் பட்சத்தில் நிச்சயமாக அவர்கள் மீதான நடவடிக்கை என்பது பார்த்தோம் என்றால் பணியாளர் நிர்வாக சீர்திருத்தத்துறை தான் அவர்கள் மீதான நடவடிக்கையை மேற்கொள்ளும். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் தலைமைச் செயலாளர் என்பவர் IAS அதிகாரி. அவர் மீதான நடவடிக்கை என்பது மத்திய அரசு தான் மேற்கொள்ள வேண்டும். நிச்சயமாக வருமான வரித்துறை சோதனையில் ஏதேனும் ஆவணங்கள் கைப்பற்றும் பட்சத்தில் அவர் குற்றச்சாட்டப்படும் பட்சத்தில் நிச்சயமாக அவர் மீதான நடவடிக்கை என்பது மத்திய அரசின் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை நிச்சயமாக மேற்கொள்ளும். நீங்கள் குறிப்பிட்டது போல எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக தலைமைச் செயலர் ராம்மோகன் ராவை மாற்ற வேண்டும், புதிய தலைமைச் செயலரை நியமிக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தி வரும் நிலையில் தலைமைச் செயலரை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாகத்தான் பேசப்பட்டு வருகிறது. இன்று காலை 11 மணி அளவில் தமிழக முதல்வர் O பன்னீர்செல்வம் தலைமையில் ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. சுமார் 4 மணி நேரம் அந்த ஆலோசனையானது நீடித்தது. அந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரை முதல்வர் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் அரசு ஆலோசகர் மற்றும் முதலமைச்சரின் செயலர்கள் ஆகியோர்கள் பங்கேற்றார்கள். குறிப்பாக முக்கிய அதிகாரிகள் பங்கேற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் நிச்சயமாக தலைமைச் செயலரை மாற்றுவதற்கான பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டிருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய நிலையில் பல்வேறு முக்கிய அதிகாரிகளின் பெயர்கள் அடுத்த தலைமைச் செயலராக வருவதற்கான வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் சீனியாரிட்டி அடிப்படையில் பார்த்தோம் என்றால் கிரிஜா வைத்தியநாதன் IAS அவருடைய பெயர் அடிபடுகிறது. அதே போல சந்திரமௌலி IAS மற்றும் சண்முகம் தற்போதைய நிதித்துறை செயலராக இருக்கும் சண்முகம் மற்றும் இது போன்ற பல்வேறு முக்கிய பெயர்கள் தற்போது தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருகின்றன. தலைமைச் செயலரை மாற்றுவதற்கான அறிவிப்பு இன்று இரவுக்குள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாகவும் கருதப்பட்டு வரும் நிலையில் நிச்சயமாக தலைமைச் செயலரை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாகத்தான் தலைமைச் செயலர் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஸ்டாலின் இணைப்பில் இருங்க, தொடர்ந்து பேசலாம். முன்பாக சென்னை அண்ணா நகரில் உள்ள ராமமோகன ராவின் வீட்டில் 13 மணி நேரத்திற்கும் மேலாக வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்த விரிவான தகவல்களை செய்தியாளர் தியாக செம்மலிடம் கேட்கலாம். செம்மல், கிட்டத்தட்ட 12 மணி நேரத்திற்கும் மேலாக ராமமோகன ராவ் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. அவரது வீட்டிலிருந்து 42 கோப்புகள் கைப்பற்றப்பட்டதாக தகவல் வெளியாகியிருந்தது. தற்போதைய சோதனையின் நிலவரம் என்ன? அங்கிருந்து வேற ஏதேனும் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறதா? காயத்ரி, நீங்கள் குறிப்பிட்டது போன்று காலை 5 மணி 13 நிமிடங்களுக்கு தலைமைச் செயலர் ராம்மோகன் ராவ் வீட்டில் தொடங்கிய வருமான வரித்துறை சோதனை என்பது தற்போது வரை 13 மணி நேரங்களை கடந்து நடந்து வந்து கொண்டிருக்கிறது. நாம் ஏற்கனவே காட்சிகளின் மூலமாக பிரத்யேகமாக பதிவு செய்திருந்தோம். அதாவது 42 முக்கியமான கோப்புகள் கைப்பற்றப்பட்டிருப்பதும், அதே போன்று ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் வழங்கப்பட்ட பரிசு பொருட்கள், பாத்திரங்கள் உள்ளிட்டவை கைப்பற்றப்படக்கூடிய காட்சிகளும் நாம் ஏற்கனவே ஒளிபரப்பியிருந்தோம். இது போன்று பல்வேறு விஷயங்கள் தொடக்கத்தில் இங்கிருந்து தான், அதாவது தலைமைச் செயலர் ராம்மோகன் ராவனுடைய இல்லத்திலிருந்து தான் அவரது கணினியில் இருக்கக்கூடிய முக்கியமான பர்சனல் டேட்டா என சொல்லப்படக்கூடிய பல்வேறு மின்னஞ்சல் பரிமாற்றங்கள், மின்னணு தகவல்கள் உள்ளிட்டவை எடுக்கப்பட்டன. இங்கிருந்த ஒரு சில அதிகாரிகள், குறிப்பாக அடிஷனல் டைரக்டராக இருக்கக்கூடிய பிரேமா உள்ளிட்டவர்கள் இங்கிருந்து மதியம் கிளம்பிய அடுத்த சில மணி நேரங்களில் தான் தலைமைச் செயலகத்தில் அந்த சோதனை என்பது நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக வருவாய்த்துறையினுடைய புலனாய்வு பிரிவை சேர்ந்த மூத்த அதிகாரி அடிஷனல் டைரக்டராக இருக்கக்கூடிய அவர் இங்கு வந்திருந்தார். அவரது சோதனை கிட்டத்தட்ட 40-50 நிமிடங்களுக்கு மேலாக நடைபெற்றது. அவர் சில மின்னணு தகவல்களை தனது ஹார்ட் டிஸ்க் மூலம் எடுத்துச் சென்றிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இப்படி ஒரு நிலையில்தான் பல்வேறு தகவல்கள் வருமான வரித்துறையின் சார்பாக வழங்கப்பட்டிருக்கின்றன. அவற்றையெல்லாம் ஏற்கனவே செய்தியாளர் மகாலிங்கம் பட்டியலிட்டிருந்தார். தோராயமாக கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய் அளவிற்கு புதிய ரூபாய் நோட்டுகள் சிக்கியிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக இதுவரை எந்த தகவலும் இதுவரை வெளியிடப்படவில்லை. தொடர்ச்சியாக நாம் இருக்கக்கூடிய அண்ணா நகர் இல்லத்தில் வருமான வரித்துறை சோதனை என்பது சென்று கொண்டிருக்கிறது. இங்கு முழுவதுமாக மத்திய ரிசர்வ் படையின் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. இதுவரை காலையில் உள்ளே சென்ற அதிகாரிகள் யாரும் வெளியே வரவில்லை. அந்த அடிஷனல் டைரக்டர் பிரேமாவை தவிர வேறு எந்த அதிகாரியும் வெளியே வரவில்லை. அவரும் வந்துவிட்டு சில மணி நேரங்களுக்கு முன்பாக மீண்டும் உள்ளே சென்று விட்டார். தொடர்ச்சியாக விசாரணையும் அதே சமயம் சோதனையும் தொடர்ச்சியாகவே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காயத்ரி, சுப்பிரமணியன், சோதனை அங்கு இன்னும் தொடர்தா? இதுவரை கைப்பற்றப்பட்டுள்ளவை எவை? இன்று காலை 5:30 மணியிலிருந்து அவரது மகனான விவேக் வீட்டில் சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. வருமான வரித்துறை அதிகாரிகள் 10 அதிகாரிகள் இந்த சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். சோதனையில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள் இதுவரை யாருமே வெளியே வரவில்லை. தொடர்ந்து சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வீட்டில் தான் விவேக் இருக்கிறார். அவர் முன்னிலையில் தான் இந்த சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. 2 மாடிகள் கொண்ட வீடாக இருக்கிறது. அந்த 2 மாடிகளுக்கும் சென்று தனித்தனியாக இருக்கக்கூடிய அறைகள், லாக்கர் என தனித்தனியாக சென்று அவர் முன்னிலையிலேயே இந்த சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் வருமான வரித்துறை
வருமானத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபடக்கூடிய பட்சத்தில் அவர் யாரிடமும் தொலைபேசியில் பேசக்கூடாது என்ற விதிமுறைகள் இருக்கிறது. ஆனாலும் சட்ட உதவிகள் வேண்டுவதற்காக அவர் 2 பேரிடம் தொலைபேசியில் பேசியிருப்பதாக வருமானத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் லவுட் ஸ்பீக்கர் போட்டுதான் அவர் முன்னிலையில் பேசியிருக்கிறார். மேலும் இதுவரை அவர் அதாவது 5 கோடி வருமானத்தை அவர் மறைத்திருப்பதாக ஒப்புதல் அளித்திருப்பதாக வருமானத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட 15 கோடி வரை பணத்தை சேகர் ரெட்டியிடமிருந்து ராமமோகன் ராவும் அவரது மகனும் பணமாக பெற்றிருப்பதாக அதற்கான ஆதாரம் சிக்கியிருப்பதாகவும் வருமான வரித்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் என்னென்ன ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்ற விவரங்களை வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவிக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் மதிய வேளையில் மத்திய அரசு அங்கீகாரம் அளித்துள்ள நகை மதிப்பீட்டாளர்கள் 2 பேர் மட்டுமே இந்த வீட்டிற்கு வந்து 1 மணி நேரம் கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய தங்க கட்டிகளை மதிப்பீடு செய்யக்கூடிய பணியில் அவர்கள் ஈடுபட்டார்கள். 1 மணி நேரம் அது நடந்திருக்கிறது. அது தொடர்பான அனைத்தும் சரிபார்க்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அந்த தங்க கட்டிகள் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது என்ற பல்வேறு கோணங்களில் ஆய்வும் நடந்திருக்கிறது. மேலும் என்னென்ன ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்ற விவரங்களை அதிகாரிகள் தெரிவிக்கவில்லை. தொடர்ந்து சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. சோதனைக்காக பாதுகாப்பிற்கென்று துணை ராணுவ படையினரும் வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. சுப்பிரமணியன், இணைப்பில் இருங்கள், தொடர்ந்து பேசலாம். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மகாலிங்கம் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். மகாலிங்கம், சேகர் ரெட்டியுடனான தொடர்பு குறித்த முக்கிய ஆவணங்கள் கிடைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் வருமான வரித்துறையினரின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னென்னவாக இருக்கும்? நிச்சயமாக ஏற்கனவே சேகர் ரெட்டி மற்றும் அவரது சகாக்களினுடைய வீடுகளில் இருந்து கைப்பற்றப்பட்ட ஏராளமான ரொக்கம் மற்றும் தங்க கட்டிகள் தொடர்பான விசாரணையை வருமான வரித்துறை அதிகாரிகள் கிட்டத்தட்ட 2 வாரத்திற்கு மேலாக மேற்கொண்டு வந்தார்கள். அந்த விசாரணையின் போது, அதாவது ராமமோகன் ராவிற்கும் தற்பொழுது சிபிஐயால் கைது செய்யப்பட்டு சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கக்கூடிய சேகர் ரெட்டிக்கும் ஏற்கனவே தொடர்பு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே தெரியும் என வருமான வரித்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். இருந்த போதிலும் அதற்கான ஆதாரங்களை கடந்த 3 மாதங்களாக திரட்டியதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக சேகர் ரெட்டி மற்றும் அவரது சகாக்களுடைய வீடுகளில் சோதனை மேற்கொள்ளும் போது அந்த இருவருக்குமான பண பரிமாற்றத்துக்கான ஆதாரங்கள் சிக்கியுள்ளதாகவும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த சோதனை முடிந்த பிறகு தற்பொழுது அடுத்த கட்ட சோதனையாக ராமமோகன் ராவ் மற்றும் அவரது மகன் விவேக் ஆகியோருடைய சம்பந்தத்தை உறுதிப்படுத்திய பிறகு இந்த விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே தற்பொழுது கைப்பற்றப்பட்ட ரொக்கத்திற்கும் ராமமோகன் ராவ் மற்றும் அவரது மகனுக்கும் பங்கு இருக்கிறது என்பதற்கான ஆதாரம் உள்ளதாக மிக தெளிவாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். இதுவரைக்கும் 5 கோடி ரூபாய் வருமானத்தை மறைத்துள்ளதாகவும் அதை ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் ராமமோகன் ராவுடைய மகன் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். இது காலையிலிருந்து இதுவரைக்கும் நடந்த சோதனையில் 30 லட்சம் ரூபாய் ரொக்கம், புதிய 2000 ரூபாய் நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் 5 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் வருமான வரித்துறை அதிகாரிகள் உறுதியாக சொல்லியிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த சோதனை இன்று இரவும் நாளையும் தொடரும் என அதிகாரிகள் தரப்பில் விளக்கம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.